தேவனுக்கு மகிமை. சீயோனின் சிறப்பு. எசேக்கியேல் 1 அதிகாரம் 4 வடக்கே இருந்து புசல் காற்றும் பெரிய மேகமும் அத்தோடே கலந்த அக்கினியும் வர கண்டேன். இது எசேக்கியேல் கண்ட தரிசனம். புதிய ஏற்பாட்டை பற்றிய உண்மையை அது வெளிப்படுத்துகிறது. பெந்தைக்கோஸ்தே நாளிலே பலத்த காற்றை போல இந்த அபிஷேகத்தை நாம் காண்கிறோம். மேகம் என்ற மலையையும் முன்மாறி பின்மாறி என்ற அபிஷேகத்திலே நாம் காணலாம். அக்கினிமயமான நாவு அவர்கள் மேல் வந்து அமர்ந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே பரிசுத்தாவின் அபிஷேகம் காற்று என்ற அனுபவத்திலும், மேகம் மலை என்ற அனுபவத்திலும், அக்னி என்ற அனுபவத்திலும் காட்சி அளிக்கிறது. இதை எசேக்கியேல் வடக்கே, அதாவது வட திசையில் உள்ள சியோன் என்று நமக்கு காட்டுகிறார். வட திசையில் உள்ள சியோனிலிருந்தே இந்த அபிஷேகம் நமக்கு வருகிறது. கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 128:5. சியோன் என்பது மகாராஜாவின் நகரம். எழுத்தின்படி மகாராஜாவாகிய தாவீது அதை அடைந்து கொண்டான் என்று 2 சாமுவேல் 5 அதிகாரம் 7 எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சியோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். சங்கீதம் 132:13-14. இந்த இடத்திலிருந்துதான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். வடதிசையில் உள்ள சியோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாயிருக்கிறது. சங்கீதம் 48:2. சியோன் என்பது வடிப்பம் என்ற அழகிலும் மகிழ்ச்சி என்ற இடத்திலும் வெளிப்படுகிறது. இங்கே இருந்து நாம் பெற்றுக்கொள்ளும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இந்த அழகையும் மகிழ்ச்சியையும் நமக்கு தரும். 1 பேதுரு 3 அதிகாரம் 3-4 அந்த அழகு விலையேற பெற்றது, அழியாதது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது அமைதலும் சாந்தமுமே. தேவனுடைய ராஜ்யம் என்பது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது பரிசுத்த ஆவியின் சந்தோஷம் என்று ரோமர் 14 அதிகாரம் 17 எழுதப்பட்டிருக்கிறது. எனவே சியோனிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளும் அபிஷேகம் அழகையும் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்தும். 1 பலத்த காற்று என்பது தேவனுடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்வதை காட்டும். பலத்த காற்று அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2 அதிகாரம் 2 எழுதப்பட்டிருக்கிறது. இது நாம் சரீரத்திலே பெற்றுக்கொள்ளும் வல்லமையை காட்டும். இந்த மண்பாண்டத்திலே அந்த பொக்கிஷத்தை நாம் பெற்றிருக்கிறோம். 2 கொரிந்தியர் 4:7. நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போக மாட்டோம், கீழே தள்ளினாலும் மடிந்து போக மாட்டோம். 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 8-9. இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை எல்லாவற்றையும் மேற்கொள்ளும். 2 மேகமாகிய மலை. யாக்கோப்பு 5:7 முன்மாறி பின்மாறி என்று எழுதப்பட்டிருக்கிறது. உபாகமம் 32 அதிகாரம் 1-2 உபதேசமாகிய மாறி என்று எழுதப்பட்டிருக்கிறது. உபதேசம் மலையைப் போல் நம்மேல் வந்து பொழியும். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பமிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2 அதிகாரம் 42 எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் உபதேசம் மலையைப் போல நம்மேல் பொழியப்படுகிறது. அப்போஸ்தலர் 4 அதிகாரம் 31, 32, 33 அவர்கள் உட்கார்ந்திருந்த இடம் அசைந்தது என்றும் அவர்கள் நிறைவாக வாழ்ந்தார்கள் என்றும் அவர்கள் மேல் பூரண கிருபை இருந்தது என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. நிறைவானது வரும்போது குறைவானது மாறிப்போகும் என்று நாம் காண்கிறோம். 1 கொரிந்தியர் 13:10. நிறைவானது என்பது தேவனுடைய அன்பு, குறைவானது என்பது நம்முடைய அறிவு. நம்முடைய குறைவான அறிவு நீங்கும் போது நிறைவான தேவ அன்பை நாம் அடைந்து கொள்கிறோம். 3 அக்கினிமயமான நாவு. நம்முடைய நாவை அந்நிய பாஷைகள் மூலமாக நாம் நிறைக்கிறோம். அவர்கள் பேசுகிற அந்நிய பாஷைகள் உலகம் முழுவதிலும் இருந்து வந்த யூதர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே பேச கேட்டபடியினாலே அது யூதர்களுக்கு ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் உண்டாக்கினது. அந்நிய பாஷையிலே பேசினவர்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். அதை அனைத்து யூதர்களும் தங்கள் தங்கள் ஜென்ம பாஷைகளிலே கேட்டார்கள். நாங்களும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சையோடு பேதுருவினிடத்தில் சென்று அதன் விளக்கத்தை கேட்டு அதை அடைந்து கொண்டார்கள். நாவும் நெருப்புத்தான், அது அடங்காத அவயம் என்று யாக்கோப்பு 3 அதிகாரம் 6-8 எழுதப்பட்டிருக்கிறது. நாவை அடக்கும் போது முழு அவயங்களையும் அடக்கலாம்.
நாவு அடங்காத அவயம். அது ஒரு நெருப்பு, முழு காட்டையும் அழித்துவிடும். அந்நிய பாஷை நம் நாவை அடக்கும். அது அக்கினிமயமான நாவு. அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனோடு பேசுகிறான். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எனவே நாம் நம்முடைய நாவில் உள்ள அக்கினியை நீக்கி பரிசுத்த ஆவியின் அக்கினியை அடைந்து கொள்வோம். வடக்கே இருந்து புசல் காற்று, மேகம், அக்கினி என்ற அபிஷேகத்துக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் சியோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.